சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கார்த்திகா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம், வெல்கம் டு அவர் டெஸ்ட். ஆக்சுவலா சிவ சிவ அன்பே சிவம் டெஸ்ட். நீங்க வந்து டாபிக் சொல்லி அப்படி ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஓகேங்க சார். இன்னைக்கு எல்லாரும் ஓட் போட்டுட்டு உங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஒரு பேரண்டா உங்க குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக இப்போ இந்த சம்மர் டைம்ல குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பேச போறேன். இந்த ஒரு செஷன்ல இப்போ ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் கார்த்திகா, பீடியாட்ரிஷியன் பிளஸ் லாக்டேஷன் கன்சல்டன்ட். ஸோ சம்மர் டைம் பீக்ல இருக்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்க. ஸோ இதுல வந்து அவங்கள வீட்டுல வச்சு பாத்துக்கிறது, அவங்கள ஃபுல் டைம் என்கேஜ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். கூடவே இந்த சம்மர் டைம்ல நிறைய விதமான உடல் உபாதைகள், தொற்று நோய்கள்லாம் வந்து ஒரு ஸ்பெஷலா வரும். ஸோ அதை பத்தின ஒரு விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன் இந்த சம்மர் டைம்ல வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களும் சரி, ரொம்ப வயசானவங்களும் சரி ரொம்பவே அதிகமா பாதிக்கப்படுவாங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 60% நீர் தான் இருக்கு. அண்ட் குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீரோட சதவீதம் வந்து ரொம்ப அதிகம். 75% நீர் தான் இருக்கும். அதுவும் குறை மாசத்துல பிறந்த குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல அவங்களோட உடல்ல இருக்கிற நீரோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 85% வரைக்குமே இருக்கும். அண்ட் அந்த குறை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களோட அந்த ஸ்கின்னுமே ரொம்ப இம்மெச்சூரா இருக்கிறதுனால ரொம்ப அதிகமா ஹீட் லாஸ், அவங்களுக்கு வந்து ஹீட் லாஸ் பிளஸ் அந்த வாட்டர் லாஸ் வந்து அவங்க ஸ்கின் மூலமா ஏற்படும். ஸோ இதெல்லாம் காரணத்தினால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு. பிளஸ் நம்மளுக்கு பெரியவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு. ஸோ நீர் குறையும் போது நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து தெரியுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்குவோம் ஆரம்பத்திலே. பட் குழந்தைங்களுக்கு அந்த நீர் சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. அந்த பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண தெரியாது. ஸோ நாம தான் வந்து அது ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தொந்தரவு ஏற்படுதுங்கிறத ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு நம்ம வந்து அது ஆரம்பத்திலே சரி பண்ணணும். ஸோ இந்த நீர் சத்தை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து நம்ம வாட்டர் இன்டேக் அண்ட் வாட்டர் அவுட்புட், நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த நீர், இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும் பொழுதுதான் நம்ம உடம்புல இருக்க அந்த நீர் சத்துங்கிறது கரெக்டா மெயின்டைன் ஆகும். நம்ம உடம்புல அந்த நீர் சத்து குறைபாடு ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே, எல்லா உறுப்புகளுமே அதனால பாதிக்கப்படும். ஸோ இந்த நீர் சத்தை வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. நம்ம வாட்டர் இன்டேக்க ஓரளவுக்கு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். பட் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளை சுத்தி இருக்கிற அந்த டெம்பரேச்சர், அந்த சுத்தி இருக்கிற காற்றோட அளவு, டெம்பரேச்சர் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய அந்த நீரோட அளவை நம்மளால ஓரளவுக்கு குறைக்க முடியும். அந்த நீர் வெளியேற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு சென்சிபிள் வாட்டர் லாஸ், இன்னொன்னு இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ். சென்சிபிள் வாட்டர் லாஸ்னா நீங்க வந்து எந்த ஒரு நீர் வெளியேற்றத்தை நீங்க உங்களால அளக்க முடியுமோ அது வந்து சென்சிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள், யூரின் போறாங்க குழந்தைங்கன்னா அதை நீங்க உங்களால ஒரு அளவுல சொல்ல முடியும். ஒரு 100 ml 200 ml போறாங்கன்னு சொல்ல முடியும். மோஷன்ல போற நீரை வந்து ஓரளவுக்கு சொல்ல முடியும். அண்ட் அவங்க வாமிட் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த வாமிட்ல வந்து ஒரு 100 ml ஒரு 50 ml வந்து நீர் வெளியே இருக்குங்கிறத உங்களால அளக்க முடியும். இது வந்து சென்சிபிள் வாட்டர் லாஸ். அதே இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து அவங்க தோல் மூலமா வெளியேறக்கூடிய நீர், அவங்க சுவாசிக்கும் பொழுது அவங்க சுவாச குழாய் அண்ட் நுரையீரலில் இருந்து வெளியேறக்கூடிய நீர், இதெல்லாமே வந்து இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்சென்சிபிள் வாட்டர் லாஸ் இந்த வெயில் காலத்துல ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
ஸோ இதை வந்து நம்ம பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து வாட்டர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்றது ஒண்ணுதான். ஸோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீர் இருக்கா இல்ல வந்து இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கம்மியான மைல்டு டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு அந்த நீர் சத்து குறைபாடு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கும்போது, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து தண்ணி பார்க்கும்போது குடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட இது வந்து இருக்கும் ஆக்ஷன்ஸ். அது வந்து ரொம்ப தர்ஸ்ட் அதிகமா இருக்கும். அண்ட் யூரின் போற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அண்ட் கிராம்ஸ், தசைப்பிடிப்பு, அங்கங்க தசைப்பிடிப்பு வந்து இருக்கலாம். அண்ட் அவங்களுக்கு வந்து சாப்பாடு பார்க்கும்பொழுது சாப்பிடணும்னு தோணாது, ஒரு மாதிரி கொமட்டல் வந்து ஏற்படலாம். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி லைட் ஹெட்டட்னஸ் சொல்லுவோம், அதாவது தலை பாரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கலாம். இதே வந்து அந்த வாட்டர் லாஸ் அதிகமா இருக்கும் பொழுது அந்த உதடுகள்ல வாயெல்லாம் வந்து நல்லாவே வறண்டு போயிடும். அண்ட் அவங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்னா உச்சிக்குழி வந்து நல்லா உள்ள போயிடும். யூரின் போற அளவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். அண்ட் அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப இல்லோஷா வந்து இருக்கும். தலைவலி இருக்கும், வாமிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து ரொம்ப அதிகமான வாட்டர் லாஸ் அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு, அவங்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அவங்களோட வாட்டர் இன்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமா இந்த மாதிரி வாட்டர் லாஸ் இருந்துட்டு அப்படின்னா அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப கான்சியஸ் லெவலே வந்து அஃபெக்ட் ஆகும். சுத்தி இருக்க என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க, மயக்க நிலைக்கு கூட போயிடுவாங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம், நீங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சன் ஸ்ட்ரோக். இப்போ நிறைய வாட்ஸ்அப்ல கூட நிறைய மெசேஜஸ் வந்து சர்க்குலேட் ஆகுது. அதாவது வெயில் அதிகமாகிறதுனால பெரியவங்க எல்லாம் வந்து ரொம்ப வயதானவங்க ரோட்ல வந்து மயக்கமாகி இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்னால ஏற்படுது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில இருக்கிற அந்த ரெகுலேட்டரி மெக்கானிசம், அது நம்ம டெம்பரேச்சர் நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகுதுன்னா அது நம்மளோட மூளை வந்து உடனே கண்டுபிடிச்சு நம்ம பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யும். அதுல ஒண்ணுதான் நம்ம இது ஸ்வெட் கிளான்ஸ், அதாவது வேர்வை சுரப்பிகளுக்கு சிக்னல்ஸ் அனுப்பும், நீங்க நிறைய வேர்வையை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அதிகப்படியான அந்த வேர்வை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் மேல ஒரு லேயரா படிஞ்சு அந்த ஹீட் மூலமா அது வந்து எவாப்ரேட் ஆகி நம்ம பாடி டெம்பரேச்சரை குறைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான மெக்கானிசம் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்றதுக்கு. பட் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குங்கிற அந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம பாடி டெம்பரேச்சர் சடனா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்பொழுது அந்த இந்த ஹோல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும், பிரெயின்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் வராது. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆயிடும், ஸ்வெட் கிளான்ஸ் வந்து அதுக்கான சிக்னல் கிடைக்கல, ஸோ அதனால அது வியர்வை வந்து சுரக்கல, ரொம்ப ட்ரை ஆகும், ரொம்ப அதிகப்படியான டெம்பரேச்சர், ரொம்ப ஃபீவர் 105 டிகிரிக்கு மேல ஃபீவர் வந்து ஏற்படும், வாமிட்டிங் ஏற்படும், கான்சியஸ்னஸ் அவங்க சுத்தமாவே வந்து இழந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம கரெக்டான டைம்ல ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஓகே, இல்லைன்னா வலிப்பு கூட ஏற்படும். ஸோ இந்த நீங்க சப்போஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த பர்சனை நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிழலான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், படுக்க வச்சு அவங்க காலில் வந்து கொஞ்சம் தூக்குனாப்புல வச்சுக்கணும். அவங்க மயக்கமான நிலையில போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க காலை கொஞ்சம் தூக்குனாப்புல படுக்க வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் லூசன் பண்ணணும், கொஞ்சம் அவங்களுக்கு காத்தோட்டம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஈர துணியில அவங்கள வந்து தொடச்சி விட்டு அவங்க டெம்பரேச்சரை குறைக்கணும். ஓரளவுக்கு அவங்க கான்சியஸ்னஸ் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கலாம். கான்சியஸ்னஸ் இல்லாதவங்களுக்கு நீங்க தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பெறையேறிடும், அது இன்னும் தொந்தரவு அதிகம் தான் பண்ணும். சப்போஸ் அவங்க வாமிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா படுக்க வச்சு ஒரு சைட் திருப்பி விட்டுருங்க. நேரா படுக்க வச்சிங்கன்னா அதுவுமே வந்து அவங்க நுரையீரலுக்குள்ள அந்த வாமிட்டஸ் போய் தொந்தரவு அதிகப்படுத்தும். ஸோ இது வந்து குழந்தைங்க, இந்த சினேரியோ குழந்தைங்க விஷயத்துல எப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரை நீங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றீங்க குழந்தைக்கு. இன்கேஸ் நீங்க வந்து ரொம்ப கூலான ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல வந்து வச்சிருக்கீங்க, ஒரு 16 டிகிரிஸ் 17 டிகிரிஸ் டெம்பரேச்சர்
நீங்க வச்சிருக்கீங்க. சடனா குழந்தைய வெளியே கூட்டிட்டு போறீங்க. வெளியே ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படிங்கும்போது அந்த சடனா அவங்க பாடி டெம்பரேச்சர் ரேஸ் ஆகும்போது இந்த விஷயம் ஏற்படலாம். இல்லைன்னா ஒரு வெயில் இருக்கிற இடத்துல காரை பார்க் பண்றீங்க, அந்த விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கு. அப்படிங்கிற போதும் அந்த காருக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் சடனா ரேஸ் ஆகும். ஸோ அந்த சமயங்களையும் குழந்தைங்களுக்கு இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஈவன் ஒரு நிமிஷம் கூட நீங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல குழந்தைய வச்சிருந்தீங்க அப்படின்னா அது குழந்தைக்கு ஆபத்தாக போய் முடியும். ஸோ இது இது ஒரு சினியரோ நடந்திருக்கு. ஒரு 1.25 வயசு குழந்தை இந்த மாதிரி ஒரு வெயில்ல பார்க் பண்ண ஒரு கார்ல இருந்ததுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அதனால நிரந்தரமா அவங்களோட மூளை வளர்ச்சியில வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும். இப்ப நம்ம நிறைய பேர் கார் யூஸ் பண்றோம். ஸோ பார்க் பண்ண கார், அதுவும் வெயில்ல பார்க் பண்ண கார்ல விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண ஒரு கார்ல குழந்தைங்களை ஈவன் ஒரு நிமிஷம் வச்சிருந்தா கூட அது ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ இந்த வார்னிங் கொடுக்குற மாதிரி இந்த விஷயம் சொன்னதுனால இன்னொரு வார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன்ல நம்ம நிறைய பார்க்கக்கூடிய ஒரு கேஸ், நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணக்கூடிய கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கெரசின் இல்ல வந்து தின்னர் இதை வந்து குழந்தைங்க தெரியாம குடிச்சிட்டு வந்துருவாங்க. இது வந்து எதனால நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கெரசின் ஒரு தின்னர் வந்து யூஸ்வலா ஒரு வாட்டர் பாட்டில்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம். அது அத்தனை நாள் அதே இடத்துல இருக்கும், பட் அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த சம்மர் சீசன்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்கிற சமயத்துல அது தண்ணின்னு நினைச்சு எடுத்து குடிக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி நிறைய குழந்தைங்க குடிச்சும் வந்திருக்காங்க. நாம கூட மறந்துருக்கலாம். பட் குழந்தைங்க அந்த விளையாட்டு போக்குல அதை தேடும் போது அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது வந்து நுரையீரலுக்குள்ள போய் நிமோனியா வந்து ஏற்படுத்தி அட்மிஷன்ஸ்லாம் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செஷனை முடிஞ்ச உடனே நீங்க வந்து உங்க வீட்டை சுத்தி ஒரு தடவை பாருங்க. குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரியான இடத்துல எங்கேயாவது இந்த கெரசினோ இல்ல தின்னரோ நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து அவங்களுக்கு எட்டாத மாதிரி வைங்க. ஓரளவுக்கு விவரம் தெரிய குழந்தைங்கன்னா ஓகே, இது வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு 3 to 5 வயசு குழந்தைங்களுக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும்னு தெரியும். பட் அது ஓப்பன் பண்ணோடனே அது தண்ணி இல்லைங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை வாய்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு ஸ்மால் குவான்டிட்டியே போதும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ நம்ம வந்து வருமுன் காக்கிறதா ரொம்ப சிறந்த விஷயம். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய இன்னொரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் வாட்டர்பார்ன் இல்னஸஸ். அதாவது நம்ம அந்த கிருமிகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹை டெம்பரேச்சரும் அந்த ஃபுட்ல இருக்கிற அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஏதுவான ஒரு இடம் நல்ல வளர்ச்சி அடையிறதுக்கு. ஸோ நம்ம சீக்கிரமாவே வெயில் காலத்துல நம்ம ஃபுட் எல்லாமே சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அப்பைக்கப்ப சமைக்கிற உணவு கொடுங்க. முடியல அப்படிங்கும் போது அட்லீஸ்ட் நீங்க வந்து அந்த ஃபுட் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அது நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கொடுங்க. அண்ட் முட்டை பாத்தீங்கன்னா நீங்க குக் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு மேல எப்பவுமே வச்சிருந்து கொடுக்காதீங்க. ஏன்னா முட்டைங்கிறது அந்த கிருமிகள் வளர்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு மீடியம். எப்பவுமே பச்சை முட்டையோ இல்ல ஹாஃப் பாயில்டு முட்டையோ குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அண்ட் வெளியிடங்களுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மயனீஸ், இப்போ எல்லாத்துலயுமே இந்த சாண்ட்விச், பர்கர், அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் எல்லாம் வந்து நிறைய அந்த மயனீஸ் போட்டு தருவாங்க. இந்த மயனீஸ் பச்சை முட்டையில வந்து செய்யற ஒரு விஷயம். ஸோ இந்த பச்சை முட்டையில இந்த கிருமிகள் ரொம்ப ஈஸியா வளரும். அதுவும் இந்த சம்மர்ல சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால வெளிய இடங்களுக்கு போகும்போது இந்த விஷயங்களை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்பவுமே வந்து அடுப்புல வச்சு நல்ல சமைச்ச உணவுகளா வெளியே போகும்போது வாங்கி கொடுங்க. அண்ட் ஃப்ரைட் ரைஸ் வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது அடுப்புல வச்சு சமைச்சாலுமே அது மெத்தட் ஆஃப் குக்கிங்கிறது வந்து வேற. நம்ம அரிசி வந்து பாதி வேக வச்சிருப்பாங்க. அதுல வந்து பெசிலஸ் சிரியஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி வந்து வளர்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு இடம் அது. ஸோ அது நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்.
நாம எப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்றோமோ அப்போ வந்து எடுத்து அந்த காயெல்லாம் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸை எடுத்து ஒரு வணக்குவாங்க. ஜஸ்ட் ஒரு சூடு மட்டும்தான் ஏறும். அதுல வந்து அந்த கிருமிகள் வந்து சாகாது. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை ப்ராப்பரான மெத்தட்ல குக் பண்ணலங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து பெசிலஸ் சிரியஸ்ங்கிற இந்த கிருமி ஏற்படுத்தக்கூடிய வயிறு உபாதை, வாமிட்டிங் எல்லாம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. ஸோ வெளியிடங்களுக்கு இந்த சம்மர் சீசன்ல போகும்போது கண்டிப்பா இந்த ஃப்ரைட் ரைஸ் குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுப்புல வச்சு சமைக்காத அந்த பானிபூரி மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக அவாய்ட் பண்றது நல்லது. அண்ட் தாகத்தை தணிக்கிறதுக்காக நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்தே ஏதாவது பானங்கள் இல்லைன்னா வந்து தண்ணி நீங்க வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். தண்ணியுமே வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வைக்கணும். கொதிக்க வைக்கிறதுங்கிறது நல்லா அப்படியே பொலபலன்னு வரும். ரோல் பாயிலிங்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு 10 minutes to 15 minutes நல்லா அப்படி கொதிக்கணும். அப்பதான் அந்த கிருமிகள் வந்து அது சாகும். ஸோ அந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அது வாட்டர் பாட்டில்ஸ்ல நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க வெளியே போகும்போது. அப்படி அது தீந்துருச்சு இல்லை அதை எடுத்துட்டு போக சூழ்நிலை இல்லைன்னா நீங்க வந்து முடிஞ்ச அளவு நீங்க வந்து அந்த குளிர்பானங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி சோடா இருக்கிற மாதிரி அந்த ஃபேண்டா, மிரிண்டா, அந்த கோகோ கோலா மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாவே அவாய்ட் பண்ணணும். பெட்டர் நீங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடியே சீவி தரக்கூடிய இளநீர், அதுதான் வந்து ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். பிளஸ் சம்மர் சீசனுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே பேலன்ஸ்டா அவங்களுக்கு கிடைக்கும். தண்ணீர் கிடைக்கும், குளுக்கோஸ் கிடைக்கும், கூடவே வந்து உப்பு சத்தும் கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு ட்ரிங்க்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் தான். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பெரியவங்க சாப்பிட்ற எல்லா அந்த குளிர் விற்கக்கூடிய எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே நீங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நொங்கு கொடுக்கலாம், வெள்ளரிக்காய் கொடுக்கலாம். இது 6 மாசத்துக்கு மேல நீங்க எப்ப வேணா கொடுக்கலாம். பட் அது வந்து ஏஜ் அப்ராப்ரியேட் ஃபார்ம்ல வந்து கொடுங்க. இப்போ 6 மாச குழந்தைங்க என்ன மாதிரி கன்சிஸ்டன்சில சாப்பிடுவாங்க, அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுங்க. நொங்க வந்து நீங்க கீர் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், இல்ல இதுல மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 7 மாச குழந்தைக்கு கொடுக்கலாம். அதே ஒரு 10 மாச குழந்தை அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸா வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க ஏஜ் அப்ராப்ரியேட் ஃபார்ம்ல நீங்க கண்டிப்பா இதை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்கள தண்ணி குடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு சில குழந்தைங்க அவங்களே வாங்கி குடிச்சுக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து தண்ணியா குடிக்கிறது பிடிக்காது. அப்படிங்கும் போது நீங்க வந்து அதுல வந்து இந்த லெமனை இல்ல ஆரஞ்சஸை ஸ்லைஸ் பண்ணி அதுல தண்ணியில போட்டு வச்சுட்டு, இல்ல வந்து புதினா இலைகளை போட்டு வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபிளேவர் இறங்கும் போது ஒரு சில குழந்தைங்களுக்கு அது பிடிக்கலாம். பட் ஜூசஸ் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு டைரக்டாவே இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க கொடுங்க. அது மூலமா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவான சுகர் போகாது. ஜூசஸ் போடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணுவோம். அது வந்து குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணு. ரெண்டாவது நார் சத்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஜூஸ்ன்னு போட்டோம்னா எல்லாத்தையும் வடிகட்டி நார் சத்து எல்லாமே எடுத்துடுவோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நீங்க டைரக்டாவே குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது தான் ஒரு சிறந்த விஷயம். அது மூலமாவே நிறைய நீர் சத்து இருக்கிற மாதிரியான தர்பூசணி, கிர்னி பழம் அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னாவே வந்து அவங்களுக்கு தேவையான நீர் சத்து ஓரளவுக்கு அதுல கிடைச்சிடும். மோர் கொடுக்கலாம். இப்போ நீங்க பழம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா அதுல வந்து சர்க்கரையோட அளவை குறைச்சிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களோட அந்த வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும். ஸோ எவ்வளோ அளவுக்கு வந்து நம்ம தண்ணீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஜென்ரலா வந்து பிறந்ததுல இருந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஈவன் இந்த சம்மர்ல அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி தேவைப்படாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா அடிக்கடி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணீங்கன்னாவே போதும். பிகாஸ் பிரெஸ்ட் மில்க்ல வந்து மேஜர் காம்பனன்ட் தண்ணி தான். பட் 6 மாசத்துக்கு மேல நீங்க ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பாட்டுக்கு நடுவுல வந்து தண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு அளவுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட நீங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து, நீங்க ரொம்ப ஹாட்டான இடத்துல இருக்கீங்க அண்ட் குழந்தைக்கு ரொம்ப தாகம் எடுக்குன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நடுவுல வந்து தண்ணி கொடுத்துக்கலாம்.
ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வெயிட்டுக்கு நீங்க வந்து 25ல இருந்து ஒரு 30 மில்லி அளவுக்கு தண்ணீர் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 25 டு 30 250ல இருந்து 300 ml தண்ணி 24 மணி நேரத்துக்கு வந்து நீங்க கொடுக்கலாம். இது வந்து அவங்க குடிக்கிற பாலோட அளவு இல்லாம, ஸோ அந்த பாலை தவிர்த்துட்டு அவங்க தண்ணியா எடுத்துக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1/4 லிட்டர் வரைக்கும் அவங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ வந்து அவங்க தண்ணி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடைக்குதான்னு எப்படி பார்க்கலாம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான அந்த லிப்ஸ் ட்ரையா இருக்கா, அப்புறம் அந்த கண் உள்ள போறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க பார்த்துட்டு, பிளஸ் யூரினோட அளவே நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணலாம். யூரின் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா ரொம்ப எல்லோவா போகுது, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 to 2 தடவை தான் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வாட்டர் இன்டேக்கை அதிகப்படுத்தணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அளவா நீங்க வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்கன்னா ஒரு நாளுக்கு 2 ml அவங்களோட ஒரு கிலோ வெயிட்டுக்கு 2 ml 1 மணி நேரத்துக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணணும். அது ஒரு அளவா வச்சுக்கோங்க. ஸோ 24 மணி நேரத்துக்கு ஒரு 10 கிலோ எடையுள்ள ஒரு குழந்தை எவ்வளோ யூரின் பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24 × 20 ml ஆஃப் யூரின் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். ஸோ இதை விட ரொம்ப கம்மியா பாஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது நீங்க வந்து அவங்களோட யூரின் வாட்டர் இன்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க 5 வயசுக்கு மேலனா 1 ml per kg per hour. 1 மணி நேரத்துக்கு அவங்களோட 1 கிலோ எடைக்கு 1 ml வரைக்கும் அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ணணும். இது வந்து இன்னைக்கு ஒரு 7 மணிக்கு இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நாளைக்கு காலையில் 7 மணி வரைக்கும் அவங்க எவ்வளோ யூரின் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு தோராயமா நீங்க வந்து கணக்குல வச்சுக்கலாம். இது ரெகுலரா நீங்க மானிட்டர் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப யூரின் போற அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி பாருங்க. அப்படி பண்ணி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே. பட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வந்து வாட்டர் இன்டேக் என்னென்ன வகையில முடியுமோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த கோடைக்கால ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா இந்த டைம்ல ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய நோய்கள் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற என்ன நோய்கள் ஸ்ப்ரெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா டைஃபாய்டு, காலரா மாதிரியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் ஜென்ரலாவே இந்த ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமா ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது மற்ற சீசன்ஸ்லயுமே இன்க்ரீஸ் ஆகும். பட் இந்த சம்மர் சீசன்லயுமே ஒரு பீக் வந்து இருக்கும். பட் இந்த இதெல்லாம் வந்து ஃபுட் ஹைஜீன் மூலமா மட்டுமே இல்லாம வேக்சின்ஸ் மூலமாகவும் நம்மளால தடுக்க முடியும். ஸோ டைஃபாய்டுக்கு வேக்சின் இருக்கு. அது குழந்தைக்கு வந்து ஒரு 9 to 12 மாசம் ஆகும்போது நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏக்கும் குழந்தைக்கு 12 மாசம் ஆகும்போது ஒரு டோஸும், ஒரு 6 மாசம் கழிச்சு இன்னொரு டோஸும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வேக்சின் மூலமாகவும் இந்த நோய்களை நம்ம வராம தடுக்க முடியும். இதை தவிர இந்த சம்மர் சீசன்ல வரக்கூடிய நோய்கள்னு பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், சின்னம்மை, அப்புறம் மீசல்ஸ் சொல்லக்கூடிய தட்டம்மை, அடுத்து மம்ஸ், அதாவது பொண்ணுக்கு நீதின்னு சொல்லுவோம் மம்ஸ், அது வந்து வரலாம். இதை தவிர ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். கை, கால் மற்றும் வாய் இந்த ரீஜன்ல புண் ஏற்படும். ஸோ இது வந்து ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் சொல்லுவோம். இதுவுமே வந்து இந்த டைம்ல ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் கேதரிங்ஸ், ரொம்ப ஒரு கூட்டமான ஒரு இடத்துல நீங்க ஸ்ப்ரெட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குழந்தைல இருந்து இன்னொரு குழந்தைக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஒரு விஷயம். அது தவிர கன்ஜங்டிவைட்டிஸ், கண்கள் வந்து எரிச்சலும் ரொம்ப ரெட்டிஷா வந்து இருக்கும். ஸோ கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இதை தவிர சம்மர் ஃப்ளூன்னு சொல்லுவோம். என்ட்ரோவைரஸ்ங்கிற ஒரு வைரஸ் காஸ் பண்ணக்கூடிய இந்த சம்மர் சீசன்ல வரக்கூடிய சளி, இருமல். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சம்மர் சீசன்ல ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிளஸ் அவங்களுக்கான நீர் சத்து உடம்புல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணோம்னாவே இது எல்லாத்தையுமே நம்மளால தவிர்க்க முடியும். இதை தவிர அந்த சிக்கன் பாக்ஸ்க்கு, மம்ஸ், மீசல்ஸ் இது மூணுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து வேக்சின்ஸ் இருக்கு. சிக்கன் பாக்ஸ், மம்ஸ் அண்ட் முன்னாடி நான் சொன்னக்கூடிய ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் டைஃபாய்டு, இது 4மே வந்து நீங்க பிரைவேட்ல தான் போட முடியும். கவர்மெண்ட்ல இப்போ வந்து அவைலபிள் இல்லை. மீசல்ஸ்க்கான வேக்சின் கவர்மெண்ட்ல கவர் பண்றாங்க. ஸோ நீங்க உங்க பீடியாட்ரிஷியன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க.
இது வரைக்கும் நீங்க போடலைனாலும் பரவாயில்ல, உங்களோட நெக்ஸ்ட் விசிட்ல பீடியாட்ரிஷியன் கேட்கும் பொழுது ஒரு சில வேக்சின்ஸ் பாத்தீங்கன்னா அடல்ட் ஆகிற வரைக்குமே வந்து நீங்க போட்டு கவர் பண்ணிக்கலாம். முன்னாடி போடலனாலும் இப்போ நீங்க வந்து அந்த வேக்சின்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஏன் கண்டிப்பா இந்த வேக்சின்ஸ் போட்டு ஆகணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ சிக்கன் பாக்ஸ் எடுத்துக்கலாம், மம்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து மைல்டான ஒரு இன்ஃபெக்ஷனா வந்துட்டு போகலாம். பட் ஒரு சிலருக்கு இது சிவியாரிட்டி ரொம்ப அதிகமா, அண்ட் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அதோட தாக்கம் பின்னாடி வந்து மூளையை பாதிக்கும், நரம்பு மண்டலத்துல ஒரு ரியாக்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இந்த மம்ஸ்னால பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் கூட வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ இந்த ரிஸ்க் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு வேக்சின் நீங்க வந்து போட்டுட்டீங்கன்னாவே இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியும்னா பெட்டர் நம்ம அதை தானே சூஸ் பண்ணணும். ஸோ இதை தவிர நம்ம காமனா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இந்த சம்மர்லன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்குரு. இந்த வேர்க்குருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்டா ரொம்ப மைல்டா சின்ன 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 கொப்பளம் மாதிரி ஆரம்பத்துல ஆரம்பிக்கும். இது நம்ம ப்ராப்பரா கவனிக்காம விட்டோம், இல்ல ஸ்கிராச்சஸ் வருது, ப்ராப்பரா ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அடுத்த லெவல் மிலேரியா பஸ்டுலோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு போயிடும். அதாவது அதுல வந்து சீல் கட்டி ஏற்படலாம். ஸோ இது வந்து மேனேஜ் பண்றது ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஒண்ணு, எல்லாத்துக்கும் அந்த சம்மர்ல வரக்கூடிய முக்கியமான எல்லா ப்ராப்ளமுக்கும் முக்கியமான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ஹைட்ரேஷன். அவங்களோட உடம்புல இருக்கிற நீர் சத்தை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வேர்க்குரு முதல்ல எதனால வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இதை சால்வ் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, உடம்புல இருக்கிற டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும் பொழுது நம்ம பிரெயின் வந்து சிக்னல்ஸ் அனுப்பும், நீங்க அதிகமா வேர்வையை சுரந்து நம்ம டெம்பரேச்சர் குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை சுரப்பிகளுக்கு சிக்னல்ஸ் போகும். ஸோ அந்த சிக்னல் மூலமா வியர்வை சுரப்பிகள் அதிகமா வியர்வை செக்ரேட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல அங்க இருக்கிற டெட் செல்ஸ், அதாவது இறந்து போன செல்களும் இந்த அதிகமான இந்த வியர்வையும் சேர்ந்து அந்த வியர்வை சுரப்பியோட வாயில அடைச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா மறுபடியும் அந்த கீழே இருந்து சுரந்துட்டு இருக்கிற அந்த வியர்வை வெளியே வர முடியாம கீழே அந்த வேர்க்குருவா மாறிடும், நம்ம ஸ்கின்னுக்கு கீழே வேர்க்குருவா மாறிடும். ஸோ இதுதான் மெக்கானிசம்ஸ். ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம பாடி டெம்பரேச்சரை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஹைட்ரேட்டடா இருக்கணும். நம்ம நிறைய தண்ணி குடிச்சு யூரின் போனோம் அப்படின்னாவே நம்ம பாடி ஹீட் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுமே ஓரளவுக்கு கூலா வச்சிருந்தோம்னாலுமே இந்த அதிகமான வியர்வை சுரப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இது மூலமா நம்ம வியர்க்குரு வராம தடுக்க முடியும். அடுத்தது, குழந்தைங்கள ஒரு 2 தடவை தாராளமா குளிக்க வைக்கலாம் இந்த வெயில் காலத்துல. 2 தடவையும் சோப் போடணுங்கிறது அவசியம் இல்லை, இது ஒரு தடவை மட்டும் சோப் போடலாம். அண்ட் வேர்க்குரு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஈர துணியை வச்சு அங்கங்க ஒத்தடம் கொடுக்கலாம். 2 தடவை குளிக்க வச்சுட்டு பிளஸ் மீதி இருக்கிற நேரம் அவங்களுக்கு ரொம்ப அரிப்பு ஏற்படும். ஸோ அதை நம்ம வந்து அவங்களுக்கு சூதன் பண்றதுக்காக ஈர துணியை வச்சு லைட்டா ஒட்டி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 2-3 டேஸ்ல நல்லா ஹைட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே அது வந்து செட்டில் ஆயிடும். அந்த அரிப்பு இருந்தது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா லாக்டோகலமின் லோஷன் வந்து நீங்க மேல அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல வீட்லயே இருக்கிறது ஏதோ அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் நீங்க வீட்டுல அரைச்சு அந்த சந்தனம் வந்து பூசலாம். இல்லைன்னு பாத்தீங்கன்னா கற்றாழை வந்து பூசலாம். பட் சந்தனம் பூசுறதுலன்னா ரொம்ப அதிகமா நீங்க பூசிட்டீங்கன்னா அதுவே வந்து அந்த வியர்வை சுரப்பிகளோட அந்த ஓப்பனிங்கை வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு அது நல்லா கழுவி எடுத்துருங்க. அண்ட் மெயினா வந்து இதுதாங்க. ஸோ பவுடர் பூசலாமா, அந்த வேர்வைக்கான ஸ்பெஷல் பவுடர்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இதனால எந்த யூஸும் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம் ஏற்படலாம்னு பாத்தீங்கன்னா அந்த பவுடரோட பார்ட்டிகல்ஸே போயிட்டு அந்த வியர்வை சுரப்பிகளோட அந்த ஓப்பனிங்கை அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் ஜென்ரல் நாங்க குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால பிற்காலத்துல அவங்களுக்கு மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறத நாங்க ஜென்ரலாவே சொல்றது. பட் இந்த ப்ரிக்லி ஹீட் பவுடர்ஸ் ஸ்பெஷலா யூஸ் பண்ணலாமாங்க நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு. இது யூஸ் பண்றதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸை விட பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். மேபி அந்த ஆரம்பத்துல கொஞ்சம் இடத்துல இருக்கிற அந்த இந்த வேர்க்குரு வந்து இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் அதிகமா கூட இருக்கலாம்.
ஒரு சிலர் வந்து செட்டில் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது பவுடர் யூஸ் பண்ணாம இருந்தா கூட ஒரு 2-3 டேஸ்ல ஆட்டோமேட்டிக்கா செட்டில் ஆயிடும். ஸோ இந்த பவுடர்ஸ்னால எந்த யூஸும் இல்லை. அதை தவிர ஹீட் பாயில்ஸ்ன்னு சொல்லுவோம், கொப்பளங்கள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஹேர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இருக்கும், தலைப்பகுதிகளில், அக்கிள் பகுதிகளில் அந்த மாதிரி வந்து வரலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தலையிலலாம் வந்து அந்த வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம சுத்தமா மெயின்டைன் பண்ணிட்டோம்னாவே வந்து பர்த்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ஸ்டாஃபிலோகோக்கஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கிருமினால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ நம்ம வந்து ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிட்டோம்னாவே இந்த கொப்பளங்கள் வராம நம்மளால தடுக்க முடியும். இது தவிர டைப்பர் ரேஷஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஜென்ரலாவே இருக்கிறது வந்து இந்த சம்மர் சீசன்ல நம்ம ரொம்ப அந்த போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன்னால, அந்த வேர்வையினால டைப்பர் ரேஷஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம நிறைய டைப்பர் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அண்ட் இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டைப்பர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பகல் டைம்ல ஃபுல்லாவே டைப்பர்ஸ் யூஸ் பண்ணாம நைட்ல போட்டிங்கனாலும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த டைப்பர் ரேஷஸ் வராம நம்மளால தடுக்க முடியும். அண்ட் இந்த டைம் குழந்தைங்களை குளிக்க வைக்கும் போது ஒரு நாளுக்கு 2-3 டைம்ஸ் குளிக்க வைக்கலாம். அது டெம்பரேச்சர், அந்த தண்ணியோட டெம்பரேச்சர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லுனும் இருக்க வேண்டாம், பட் அதே சமயம் சுடுதண்ணி நீங்க எப்பவுமே ரெகுலரா குளிக்க வைக்கிற மாதிரி சுடுதண்ணியும் குளிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப உங்களோட நீங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு அண்ட் மத்தியான வேலையை தான் நீங்க குளிக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து நார்மல் டேப் வாட்டரே வந்து குளிக்க வைக்கலாம். பட் ரொம்ப சின்ன குழந்தைங்க ஒரு 6-7 மந்த்ஸ்க்குள்ள இருக்காங்க அப்படின்னா பெட்டர் நீங்க ஒரு ஜஸ்ட் அந்த சில்னஸ் இல்லாத மாதிரியான ஒரு லியூக் வார்ம் வாட்டர் வச்சு குழந்தைங்களை குளிக்க வைங்க. அண்ட் மசாஜ் ஏதாவது நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பெட்டர் குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் மசாஜ்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வைங்க, அது பெட்டர். பட் விண்டர் சீசன்ல நம்ம வந்து ஆப்போசிட்டா சொல்லுவோம், குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் மசாஜ் பண்றது பெட்டர். அண்ட் குளிக்க வச்சக்கப்புறம் நீங்க வந்து லோஷன்ஸ் அப்ளை பண்ற பழக்கம் இருந்ததுன்னா இந்த டைம் அது அவசியம் இல்லை, பட் அது பழக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த ரொம்ப க்ரீமா ரொம்ப திக்கா இருக்கிற லோஷன் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வாட்டரியா இருக்க மாதிரி லோஷன்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலான ஒரு ஐடியா. ஸோ இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமா கேளுங்க. தேங்க்யூ, ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி வந்து நிறைய விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா வந்து இந்த கோடை காலத்துல வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெயினா வர வேண்டிய ரீசன் வந்து டீஹைட்ரேஷன் ஆகி நிறைய கேஸ். இப்போ இன்னைக்கு இந்த சென்னை சரௌண்டிங்ல வந்து இப்போ வெயில் வந்து மோர் தென் 100 டிகிரி தாண்டி போயிட்டு இருக்கு. ஆல் ஓவர் நம்ம இந்த எனக்கு தெரிஞ்சு மே மாசம் முடிஞ்சு ஜூன் ஜூலை வரைக்குமே டெம்பரேச்சர் வந்து கம்மியாகாதுன்றாங்க, இன்னும் இன்க்ரீஸ்ல தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து 110 டிகிரிக்கு மேல தாண்டும் இந்த இயர் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பண்ற தப்பு ஒண்ணு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து வெளியே எடுத்துட்டு போறதை விட மேக்சிமம் வந்து மேடம் சொன்ன மாதிரி இந்த டைப்பர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கம்மி பண்ணா நல்லது. ஆக்சுவலா வந்து நிறைய பேஷண்ட் ஆக்சுவலி இந்த மாதிரி வராங்கப்பா. ஆக்சுவலி ரெண்டாவது இந்த ரேஷியஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் மேடமை கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 7550250425. இதுதான் என்னோட நம்பர். ஓகேங்களா? எனி டவுட் என்ன கேள்வி கேட்கறதா கேட்கலாம், கேளுங்க. ஒவ்வொரு ஆளா அப்படியே அன்மியூட் பண்ணி விட கேள்வி கேட்கலாம். பூர்ணிமா நீங்க இருக்கீங்களா? கேட்கலாம். மேம் வணக்கங்க மேம். தேங்க்யூங்க மேம். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு உபயோகமான பதில் எனக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு. அதன் மூலமா நான் நிறைய தெளிவடைய முடிஞ்சுச்சு. என்னன்னா என்ன சாப்பிட கொடுக்கலாம், என்ன குடிக்க கொடுக்கலாம், எப்படி இதுல இருந்து காத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு உங்க பதில் வந்து ரொம்ப உபயோகமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு அவேர்னஸ் கொடுத்தீங்க. ஏன்னா டிஸ்டில் வாட்டர் எங்க வீட்டுல பொதுவாக கீழே தான் இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப யோசிச்சேன். கரெக்டு, நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் அவங்க விளையாண்டுட்டு வர்றாங்க, ஒரு மும்மரத்துல எங்கேயாவது டிரான்ஸ்பரண்டா இருக்கு அதுன்னு நினைச்சு குடிச்சா அது பாதிப்புல முடியும்
அப்படிங்கிறது நீங்க சொல்லும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்னு அவன் சொல்லுவான் கை கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு. அது தண்ணி குறைவுங்கிறது எனக்கு தெரியாதுங்கேட்டு நான் திட்டிட்டு இருப்பேன். ஏன் பெரியவங்க சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு கெண்டைக்கால் பிடிக்கிற மாதிரி. அப்போ நான் சொல்றதை கேட்டுட்டு எல்லா சிம்டம்ஸும் சொல்றியான்னு திட்டிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அது புரிஞ்சிச்சு உங்க ஷேரிங் மூலமா. தேங்க்யூங்க. ஒரு சந்தேகம் கேட்கணும். என்னன்னா அவனுக்கு வந்து 10 வயசு முடிஞ்சு 11 வயசு ஆயிடுச்சு. அப்போ 10 வயசோட இன்ஜெக்ஷன் நான் வந்து ஒரு சூழ்நிலைமை காரணமா இனிமே பண்ணாம தான் இருந்தேன். இப்போ அதை நான் பண்ணலாங்களா இல்ல அது பண்ணாம இருக்கறனால ஏதாவது எஃபெக்ட் ஆகுங்களா? இல்ல இல்ல இப்ப போட்டுக்கலாம் நீங்க. போட்டுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை தேங்க்யூ இல்ல. தேங்க்யூங்க மேம். உங்க விலை மதிப்பான டைமை வந்து எங்களுக்குன்னு ஒதுக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். வெல்கம் வெல்கம். இது மூலமா நீங்க பயனடைஞ்சாவே அதே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு திருப்தியா இருக்கும். தேங்க்யூ மேம். உமாதேவி ஹலோ மேடம். மேம். ஹலோ மேம், நான் உமாதேவி பேசுறேன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு கொரோனா மாசத்துக்கு வந்த பிறந்துச்சு மேம். ஓகேங்க. என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க குழந்தை பிறந்து இப்ப அக்டோபர்ல பிறந்தாங்க மேம். அப்படியே அப்பப்போ ஒவ்வொரு கிலோ ஏறினாங்க வெயிட் வந்து. இப்போ வந்து வெயிட் வந்து ஏற மாட்டேங்கிறாங்க மேம். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் குழந்தைக்கு. ஹலோ மேம். தனியா தான் நம்ம வந்து பேசணும். இது எதனால வெயிட் ஏறலாம்னு நம்ம நிறைய क्वेश्चंस கேட்டு அது மூலமா தான் தெரிஞ்சுட்டு அதை நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியா மேம்? ஜஸ்ட் இது ஒரு ஒன் லைன்ல சொல்ற மாதிரியான விஷயம் இல்ல. ஹலோ மேம், ப்ராப்ளம் புரியல. பண்ணாதான் அது சரி பண்ண முடியும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு வெயிட் ஏறல அப்படிங்கிறது நம்ம சொல்லும்போது ஒரு சென்டென்ஸ், பட் அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்படியாங்க மேம்? தேங்க்யூ மேம், நல்லா பேசுனீங்க. நன்றிங்க மேம். வச்சிடுறேங்க மேம். இப்போ சிக்கன் பாக்ஸ் மாதிரி வருதுங்களா மேடம்? அது வந்து இப்போ ப்ரிகாஷனா இப்படி வந்து குழந்தைய பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்க என்ன சொல்ல முடியும்? எப்படி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமா, ப்ரிகாஷனா இருக்கணும். வந்துருச்சுன்னா அது எப்படி வந்து நம்ம சரி பண்ணணும், ரெண்டுத்தையுமே அவங்க கேட்கறாங்க. ஸோ ப்ரிகாஷன் பாத்தீங்கன்னா இது வந்து டிராப்லெட் மூலமா ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. டிராப்லெட்னா நம்ம இப்போ நம்ம சிக்கன் பாக்ஸ் இருக்கிறவங்க இருக்க அந்த ரூம்ல இருந்தாலே அது வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போகாம இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன். அண்ட் வேக்சின் கண்டிப்பா நீங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது 15 monthsல வந்து போடுவாங்க. ஸோ இந்த வேக்சின் எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த ஹைட்ரேஷன் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம ஈவன் வரதுக்கு முன்னாடியும் ஓகே, சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த ஹைட்ரேஷன் எல்லாம் ப்ராப்பரா நம்ம எடுத்துக்கும் போது ஈஸியா ரெக்கவர் ஆவாங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முன்ன காலத்துல இருக்க மாதிரி ஜஸ்ட் இது வந்து அம்மை அதனால நம்ம வெளியே எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே மட்டும் வச்சிருக்காம கண்டிப்பா டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இதனால சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இருக்காது. அந்த சிவியாரிட்டியை கண்டிப்பா வந்து அது கட்டுப்படுத்தும். ஸோ அந்த டிசீஸோட சிவியாரிட்டி கம்மியாகும் போது அந்த டிசீஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் கண்டிப்பா வந்து கம்மியாகும். ஸோ வீட்டுக்குள்ளே வச்சிருக்காம கண்டிப்பா டாக்டர் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணுங்க. அதான் சார், இவ்வளவுதான் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயில் காலத்துல வந்து இப்போ வந்து டீஹைட்ரேஷனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுல்ல மேடம்? இப்போ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கும் இப்போ தண்ணி குறைபாடுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஆப்வியஸா சார், தண்ணி கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கும் போது கான்ஸ்டிபேஷன் இருக்கும். தண்ணியும் நல்லா எடுத்துக்கணும், கூடவே வந்து ஃபைபர் ரிச் ஃபுட்டுமே எடுத்துக்கணும். நம்ம ஜூசஸா நான் சொன்ன மாதிரி ஜூசஸ் மட்டும் குடிச்சிட்டு இருந்தா ஃபைபர் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ கூடவே வந்து அந்த நார் சத்து இருக்கிற மாதிரி பழங்கள் காய் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் வராதுங்க சார். தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த அளவுக்கு நீங்க ஜென்ரலா வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சம்மர்னு மட்டும் இல்ல, எல்லா டைமுக்குமே வரக்கூடிய கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு முக்கியமான ரீசன், ஒரு கல்பிரட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஸ்கெட் அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து ஜென்ரலாவே அப் பண்ணிக்கிறது நல்லதுங்க.
அண்ட் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா நான் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் நான் வைக்கிறதுக்கு விரும்புறேன். இந்த வெயில் காலம் இதெல்லாமே நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் இதை ஜென்ரலாவே இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஒரு வழி இருக்கு. ரொம்ப எளிய வழி, மரம் வளர்க்கறது. ஸோ கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரம் வளர்ப்போம். ஸோ அந்த நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும் போதே ஒரு மரம் இல்லாத ஒரு இடத்துக்கு கிராஸ் பண்ணும் போதும் சரி, மரம் இருக்கிற ஒரு இடத்த கிராஸ் பண்ணும் போதும் அந்த டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு எவ்வளவு தெரியுது பாத்தீங்களா? ஸோ இந்த வெயில் காலத்தினால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணலாம் நிறைய மரம் இருந்துச்சுன்னா. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் உங்களோட குழந்தைங்களுக்கு, உங்க பேர குழந்தைங்களுக்குலாம் நீங்க ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம இயற்கையா மீட்டு அவங்க கையில கொடுங்க. நீங்க வேற எதுவுமே கொடுக்க தேவையில்லை, இதுவே அவங்கள காப்பாத்தும். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து உண்மையான விஷயம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து சென்னையில இருக்கிற மரம், ரெண்டாவது வந்து இந்த ஏலி குரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அழிச்சிட்டோம். அழிச்சதுனாலதான் இவ்வளவு பெரிய வெயில் தாக்கம் இருக்கு. ரெண்டாவது பல்வேறு வகையான டிசீஸ் உருவாகிறதுக்கு காரணமே இந்த வெயில் சம்பந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது குழந்தைகளை வந்து ஏசின்ற விஷயத்த வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா வெயில வந்து ஈஸியா பாதுகாக்கலாம். ஏன்னா இது நிறைய கேஸ் நான் பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம பனி டைம்ல வின்டர் சீசன்லாம் ஏசி யூஸ் பண்ணிட்டு இந்த டைம்ல வந்து எங்கன்னா வெளியே போகும்போது போயிட்டு வந்தாங்கன்னா ரேஷியஸோ ரெட்டிஷோ அதிகமா ஆகுதுன்னு சொல்லி பல்வேறு வகையான கேசஸ் ஆக்சுவலா இருக்கு. ஏன்னா வந்து குழந்தை நல்லாவே இருக்கு மேடம். ஆக்சுவலா இந்த வின்டர் சீசன்லாம் ஃபுல்லா குளு 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 குளுன்னு ஏசி போட்டு அந்த ஃபீல்ட்ல வச்சிருக்காங்க. இந்த வெயில் காலத்துல குழந்தை தாங்க முடியல. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. கண்டிப்பா ஏசி வந்து ரொம்ப அவசியப்பட்டுச்சுன்னா மட்டுமே யூஸ் பண்றது அட்வைசபிள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஆக்சுவலா உங்க டைம் ஒதுக்கி, ஏன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கோடைக்காலம் இந்த டீஹைட்ரேஷன் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் வந்து இதுக்கு மேல பேச வேண்டிய சப்ஜெக்ட் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து டாக் வந்து ரொம்ப லிமிட்டடான விஷயம் தான். மேக்சிமம் இந்த தண்ணி கண்டென்ட் இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்போ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா வந்து இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல வந்து இப்போ வெயிட் லாஸை பத்தி மேடம் கேட்டிருக்காங்க. அதை பத்தி ஃபியூச்சர்ல நம்ம வேற என்ன டாபிக்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.